Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு புது வீடியோல என்ன மாதிரி ஒரு வீடியோல வந்து உங்களை எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் கிட்டீங்க அக்கா நீங்க டெய்லி ரொட்டீன்ல என்னன்னா அக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலா இப்பதான் காலைல ஏந்திரிச்சு ஒரு 8:30 தான் நான் ஏந்திரிச்சேன். இப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் எனக்கு முன்னாடிலாம் ஒர்க் இருக்கும், ஒர்க்லாம் ரெகுலரா பார்த்துட்டு இருப்போம். அதனால முன்னாடி சீக்கிரமா ஏந்திரிச்சிடும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றதுனால அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு அடுத்தடுத்த விளாக்ல அதை பத்தின அப்டேட்ஸ் இல்ல அந்த டயத்துல நான் எப்படி எல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் கிளியரா கொடுக்க, இந்த வீடியோல இல்லைனாலும் அடுத்த வீடியோலையும் கிளியரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் புதுசா வந்து பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா விளாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்னைக்கு வீடியோல நீ ஃபுல் டேல நான் என்னெல்லாம் பண்ண போறேன், ஆரி ஒர்க் பண்றேனா, ஸ்டிச்சிங் பண்றேனா, எதெல்லாம் பண்றேன் அப்படின்னு தான் பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்து கொஞ்சம் போர் அடிச்சு நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிளவுஸ் வந்து மேக்ஸிமமா ஒரு 95% முடிச்சிட்டேன். இதுதான் இந்த ரெட் கலர் பிளவுஸ். கிரீன் கலர்ல புதுசா ஒரு சாரி வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு பேர் பண்றதுக்காக இந்த ரெட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சைடு மட்டும் ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள தூக்கம் வந்துச்சுன்னு தூங்க போயிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த பிளவுஸை எப்படி சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பிளவுஸ் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பிளவுஸ் என்னோட ஒர்க் பிளவுசஸ்க்கே வந்து சாரீஸ்க்கே வந்து ஒர்க் பண்ணணும். எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன், அது எத்தனை நாள் கொண்டு போறேன்லாம் தெரியல. முன்னாடியே நமக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கும். 2 டேஸ்ல இந்த பிளவுஸ் வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்கணும், இல்ல 4 டேஸ்ல கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட் இருக்கும். ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் எப்போ வேணாலும் எந்த ஒர்க் வேணாலும் பண்ணலாம். அதனால எப்பெல்லாம் எனக்கு டைம் இருக்கோ அந்த டயத்துலயோ, இல்ல எப்பெல்லாம் எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கோ அந்த டயத்துல வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலாம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைனிங் ஃபர்ஸ்ட் நம்ம நறுக்கி எடுத்துருவோம். அப்புறம் லைனிங்கை போட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தனித்தனியா லைனிங் கைக்கு, பட்டிக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, பேக் எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா கையை தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கையை ஸ்டிச் பண்ணி லைனிங்கையும் ஒரிஜினலையும் வச்சு அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ வந்து கை வந்து குடைச்சல் பண்ணுவோம். நான் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தெரியும். கைக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சு இது பண்ணுவோம். அந்த இடத்த ஃபர்ஸ்ட் வச்சு, அதாவது ஒரு பக்கம் கை குறைஞ்சிருக்கும், ஒரு பக்கம் கை குறையாம இருக்கும். நான் இப்போ இந்த ஒர்க்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது குறைஞ்ச பக்கத்தை வந்து ஆப்போசிட் பக்கம் வச்சுறேன். என் பக்கம் வந்து அந்த குறையாத பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து அடுத்த கையையும் கையோட நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். எதுவுமே நறுக்கி நான் செய்ய மாட்டேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ரொம்ப ஆகும். இப்போ வந்து இந்த தையலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பக்கம் வந்து எனக்கு கை குறையாத பக்கம் இருக்கு. இப்போ தையலை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாத்தீங்களா, அதாவது ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிருந்தேன்னா இந்த கையை 2ஆ டிவைட் பண்ணா இந்த பக்கத்துல இருந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சு நம்ம இந்த பக்கம் முடிக்கிறோம். இப்போ வந்து கை குறையாத பக்கத்தை ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துலயும் கை குறைஞ்சது என்கிட்டயும் இருக்கு. அந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருங்க, மாத்தி தலப்பு மாத்தி வச்சிருவீங்க. ஸ்டிச்சிங் டைலரிங் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. அந்த மாதிரி நார்மலா வந்து இப்ப வந்து ஒரே பக்கம் வந்து ஒரே சைடு வந்து ஒன்னு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். குறைஞ்ச பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குன்னா அடுத்து நம்ம கொடுக்குற லைனிங் வந்து குறைஞ்சல் பக்கமாவே இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கை முடிச்சுன்னா அடுத்து பட்டி. இதுக்கு முன்னாடி நான் வந்து கைக்கு சொல்லியிருப்பேன், குடைச்சல் பக்கம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து இது வந்து இது ஆப்போசிட் பக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இருந்தாலும் நம்ம கிளியரா க்ளோஸ் அப்ல ஒரு டைம் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து டபுளா வரும். கையும் சரி, இந்த பட்டியும் சரி, ஃப்ரண்ட் ஷேப்பும் சரி. சரி, பட்டியாவது நம்ம கிளியரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்ல நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். பட்டியை இந்த ஷேப்ல கட் பண்ணிருக்கும் போது இந்த ஒரு மினிமம் இது வருது இல்ல, அப்படி இல்லைன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிப்பேன். இந்த அர்க்காத் பண்ற இடம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பட்டன் பட்டி கிட்ட வர சைடு, ஓகேவா. ஆப்போசிட்ல இன்னொரு லைனிங் இருக்குல்ல, அதையும் வந்து நான் அர்க்காத் எப்பவுமே பண்ணியிருப்பேன். இது நான் சும்மா பேப்பர் பேட்டர்ன் போட்டதுனால பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்க்காத்து பக்கம் முடிச்சிருக்கீங்க. அடுத்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது அந்த அர்க்காத்து பக்கமும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல அர்க்காத்து தெரியுதா? அப்படி பண்ணும்போது தான் மாத்தி வச்சு நீங்க தைக்க மாட்டீங்க. எப்பவுமே மாத்தி வச்சு நம்ம தச்சிருவோம், அதாவது ஒரே ஷேப்பை பார்த்த மாதிரியே ஒரே ஃபேஸை பார்த்த மாதிரியே நம்ம தச்சிருவோம். அதனால இந்த மாதிரி நீங்க கண்டினியூவா தைக்கிறீங்க, அதாவது ஒரு பட்டியும் தனித்தனியா பேட்டரி தைக்காம கண்டினியூவா தைக்கிறீங்கும் போது அந்த கன்ஃபியூஷனோ ஒரு இதுவும் இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ஆப்போசிட் வைக்கிறோம். இதை எப்படி நான் வந்து மைண்ட்ல வச்சுப்பேன் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல வச்சிருப்பேன். இப்போ ஷோல்டர், இது வந்து நெக்கோட ஷோல்டரு.
ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பட்டன் ஹோல் கிட்ட நான் கொண்டு வரேன் இந்த ஸ்டிச்சஸை. ஷோல்டர் கிட்ட அந்த ஸ்டிச் ஆரம்பிச்சு இந்த நெக்கோட எண்டு கிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இருக்கு பார்த்தீங்களா ஆப்போசிட் சைடு, அதையும் சேம் அதே பொசிஷன்ல வச்சுட்டு இந்த நெக்லேருந்து ஸ்டிச் ஆரம்பிச்சு அப்படியே ஷோல்டர் கிட்ட கொண்டு வந்துடுவேன். எனக்கு அப்போ வந்து ஒர்க்கும் சீக்கிரமா முடியும். நம்ம கரெக்டான ஷேப்ல தான் தச்சிருக்கோம் ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் 2, அடுத்து 2 பட்டி, கை 2 எல்லாத்தையும் நான் வந்து கண்டினியூவா வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கைக்கு நான் லாங்லேருந்து சொல்லியிருப்பேன், கிட்டேருந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அர்க்காத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த கைக்கும் அர்க்காத்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இது வந்து என் பக்கம், இது வந்து ஆப்போசிட் பக்கம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். அர்க்காத்து பக்கம் ஆப்போசிட்ல இருக்கு, என் பக்கம் வந்து அர்க்காத்து இல்லாத அந்த மோடு பக்கம் இருக்கு. இப்போ அடுத்த இதை நான் லைனிங்கை வந்து ஒரிஜினலோட அட்டாச் பண்ணும்போது இந்த மோடு இருக்க பக்கத்துல தான் நான் இங்கே கொண்டு வந்திருப்பேன். என் பக்கம் இந்த அர்க்காத்து வந்துடும். அப்படி நீங்க பண்ணும்போது தான் இது வந்து ஃப்ரண்ட் நெக் ஸ்டைலர் எல்லாருக்குமே தெரியும். இந்த அர்க்காத் பண்ணதான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வைப்போம். இந்த மாதிரி ஆப்போசிட்ல பண்ணும்போது, அதாவது அந்த மோடு பக்கம் முடிச்சிங்கன்னா அடுத்து மோடு பக்கமே ஆரம்பிச்சாதான் கரெக்டா 2 ஃப்ரண்ட்டுக்குமே வந்து அந்த அர்க்காத்து போயிட்டு ஃப்ரண்ட் சைட்ல உட்காந்துரும், இல்லைன்னா ஆப்போசிட் சைடா வந்துடும். இப்போ இந்த லைனிங் அப்படியே மடிச்சு நார்மலா நம்ம பரட்டி இப்படி அடி போனா அந்த மாதிரி அடிச்சிட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு யூனிக்கான டசல்ஸ் தான் வந்து மேக் பண்ண போறேன் பின்னாடி நாட்டில் வைக்கிறதுக்காக. சும்மா இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதை கட் பண்ணிட்டு ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் இப்போ 4க்கு 4 அந்த ஒரு ரேஷியோல இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி மார்க் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. எப்போவுமே 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த கயிறு சில்வர் கலர்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம், 4க்கு 4 கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்தை டபுள் ஃபோல்டு, இந்த கிராஸ் ஃபோல்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்படி கிராஸ் ஃபோல்டு பண்ணிட்டு மறுபடியும் இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னர் தூக்கி அந்த சென்டரோடையும், ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இருந்தாலும் சரி சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு தான். இப்போது இந்த கார்னரையும் அந்த சென்டரோட வச்சு பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த நாட் கயிறு இருக்குல்ல, இந்த கயிறையும் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். நல்லா பிடிச்சிக்கணும், இல்லைன்னா வந்து அது வந்து நழுவி போயிடும். அதனால எல்லாத்தையும் வந்து ஒரே இதை கோத்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம நீட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு என்ன ஷேப்புன்னு எனக்கு சொல்றதுன்னு தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடல். இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த ஷேப்பு காட்டனை விட இந்த ஷேப்பை வந்து இந்த மெட்டீரியலுக்கு வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் இதையும் நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டியதான். அதாவது அந்த 4க்கு 4 இன்ச் கிளாத்தை இப்படி மடித்து சென்டர் கிராஸ்க்கு மடிச்சுட்டு
இந்த கார்னர் தூக்கி அந்த சென்டர்லயும் இந்த கார்னரையும் அந்த சென்டர்லயும் வச்சுட்டு இந்த பக்கம் தர்ற மாதிரி வைப்போம். இந்த இடத்துல தான் வந்து டிசைன் இருக்கு, அதனால இது தெரிற மாதிரி வச்சிருவோம். வச்சுட்டு அடுத்த இந்த வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு நூல் தீர்ந்துருச்சு, அதனால சரி உள்ளே தானே போகுது, நான் சேம் கலர் வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை. பெரட்டினீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு இது என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஷேப் வந்து அழகாக க்யூட்டாக வந்து இருக்கும். இதை தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஹேங்கிங்காக நான் வச்சுருக்கேன். ஹேமடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த விளாக் என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். இந்த சில்வர் பிளவுஸ் வந்து எந்த சாரிக்கு வந்து நான் பேர் பண்ண போறேன் இப்ப காட்டுறேன். இந்த பிளவுஸ் இன்னைக்கு எல்லாருமே இந்த vlog என்ன பாத்துட்டு இருக்கீங்க, ஒரு டெய்லி ஆரி ஒர்க்கரா இந்த லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாள்ல அப்படின்றதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதோட வீடியோ வந்து தனியா நான் போஸ்ட் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் அக்கா ஈஸியா சீக்கிரமா எப்படிக்கா தைக்கிறது, எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது ஸ்டிச்சிங் அப்போ, கட்டிங் எல்லாம் கூட ஓகே தான், ஸ்டிச்சிங் அப்போ தலைப்பு மாத்திலாம் தச்சிடன்னு சொல்றவங்களுக்காக சரி இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நான் ஈஸி மெத்தட்ல ஸ்பீடா வந்து ஸ்டிச் பண்றேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ அது வந்து வரும். அதாவது ஒரு லைனிங் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸ் எப்படி ஈஸியா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த பிளவுஸ் முடிச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம அத்தாச்சிக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த டே வந்து முடியல. இப்போதைக்கு காலையில இருந்து ஒரு நார்மல் லைனிங் பிளவுஸும் ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸும் நான் முடிச்சிருக்கேன். நேற்று வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன், அதை வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பிளவுஸை நான் என்ன சாரியோட பேர் பண்ண போறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சாரி தான். இது வந்து ஒரு மயில் கழுத்து சாரி. ரொம்ப வருஷம் ஆகுது, ரொம்ப வருஷம்னா 4 அப்படி கிடையாது, ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சாரி. இதுதான் நம்ம முன்னாடி ஸ்டோரியில சொல்லியிருந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்கள்ட்ட பேசிட்டே நான் வந்து தச்சிட்டு இருந்திருப்பேன். ஒருத்தவங்க தச்சு தரேன் நான், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் கொடுத்த போது ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சாரி வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோட்டிங்ல விட்ட அளவுல ஸ்டெப் வச்சா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனா அதை பேர் பண்றப்ப பிளவுஸ் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை, ஒரு ஆன்டி போடுற மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்புறம் எதர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் அப்ல தெரியும். இந்த சாரியில அந்த பூல ஒரு பால்ஸ் வருதுல்ல, சேம் அதே மாதிரி நான் இந்த சில்வருக்கு பேர் பண்ணி தான் இந்த சில்வர் கலர் பிளவுஸ் எடுத்தேன். இந்த சாரியில வர பால் கலர்லயே இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் ஷர்ட் அந்த மாதிரி பால்ஸ் வருதா, சரி கண்டிப்பா இதை எடுத்துருவோம். ஏன்னா இந்த சாரியிலும் சில்வர் வருது, இந்த பிளவுஸ் சில்வரா இருக்கா, இதை பேர் பண்ணி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலா இந்த பிளவுஸ் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா இது வந்து ஒரு பொட்டிக்ல நான் ஆர்டர் போட்டேன், கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேல ஆகுது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளவுசஸ் இல்லாம சாரி கொடுத்துட்டாங்க. பிளவுஸ் இல்லாம கொடுத்ததுனால என்னால வியர் பண்ண ரொம்ப ஆசையா இந்த கலரு இந்த காம்போல இருக்கான்னு கேட்டு அவங்க அவைலபிள் இருக்கான்னு தெரியல சிஸ்டர், முன்னாடி வந்து ஸ்டாக்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டேன் இந்த சாரியை நானே, எனக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இருக்குன்னு சொல்லி நானும் வந்து பே பண்ணி வந்துட்டு, ஆனா பிளவுஸ் இல்லாம கொடுத்துட்டாங்க. பிளவுஸ் இல்லைன்னே வருஷ கணக்குல நான் போடாம வச்சிருக்கேன். சரி இதுக்காக பேர் பண்ற மாதிரி சில்வர் கலர்ல ஏதாவது பிளவுஸ் எடுக்கலாம்னு நான் போயிட்டு ஒரு பிளவுஸும் எடுத்துட்டேன், சில்வர் கலர்ல எடுத்துட்டேன். எடுத்து கட் பண்ணிட்டு நம்ம பில் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்க்க போனப்பதான் நான் இதை பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த சாரிக்கு நாளைக்கு வந்து பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த சாரி எடுத்துட்டு போய் இந்த பிளவுஸ் வந்து நான் எடுத்தேன். அப்படி இருக்கும்போது எடுத்து தச்சிட்டு இருக்கும் போது தோணுச்சு இந்த பிளவுஸ் இதுக்கும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இதுக்காக எடுத்தேன் பாத்தீங்களா நேத்து, அந்த பிளவுஸ் வந்து எனக்கு தைக்கவே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதை விட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை ஸ்டிச் பண்ணிட்டு அதோட vlog வந்து நான் கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன், ஒரு ரீல்ஸ் அந்த மாதிரி இதுல போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு டைம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:30ல ஒரு 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு பிளவுஸ் இன்கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அடுத்து வெளில கொஞ்சம் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணினேன்.
இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இதோட vlog முடியுதா இல்லை இதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேனா இல்லை ரெஸ்ட் எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா கண்டினியூ பண்ணா கண்டினியூவா போடுறேன், அப்படி இல்லை அப்படின்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து அக்கா மிஷினில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவீங்களா, மிஷின்லாம் அது மட்டும் தான் பண்ணுவீங்களா, வேறு எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்லாம் கிடையாது. சும்மா மிஷினில் உட்காந்துட்டு போர் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து காஜா கட்டுறது கொக்கி கட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து காஜா கட்டுறது ரொம்ப பிடிக்கும். கொக்கி கட்டுறதுக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நெயில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெயில்ஸ் வளர்க்குறப்ப நெயில்ஸை வச்சு அதை பிடிச்சிட்டோன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் ஸ்டிச்சஸ் போட முடியாது. அதனால் மேக்ஸிமம் கொக்கி காஜா எல்லாமே அம்மா கட்டிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு காஜா கட்டுறது அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நான் அழகாகவும் கட்டுவேன், அதை ரசிச்சு வர அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக கட்டுவேனா. அதனால் இப்போ வந்து போர் அடிக்குது எனக்கு. நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வெளில போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதனால் அதை முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் சரி உட்கார வரையும் போர் அடிக்குது. ஃபோன்லேயே என்ன பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த காஜா கட்டுறது வந்து பார்ப்போன்னு பார்த்துட்ருக்கேன். கட்டி முடிச்சோடனே நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் காட்டுறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குமா, அது பார்க்கவே ஆசையாக இருக்கும் எனக்கு. அப்படியே ஒரு தையலும் அப்படியே வரி வரியாக அழகாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஆக்சுவலாக கஸ்டமர் டெலிவரி கொடுக்க போகணுன்னு சொன்னால அப்போ வந்து வீடியோ எடுப்போம் வெளில போகிறதுன்னு நான் நினச்சேன். இந்த பைக்கில் போகிறது தான், போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது. அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணலனாலும் நம்ம சும்மா அந்த கொடுக்குறதையாவது அந்த வீடியோலாம் எடுப்போம் அப்படிலாம் யோசிச்சிருந்தேன் நான். ஏன்னா டெய்லி இன் மை லைஃப்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு ரொட்டீன் காட்டுறது தானே, வெளில போகிறோம் அதையும் காட்டுவோம் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் மழை செம்ம மழை, ஃபோனை கொடையை பிடிச்சிட்டு ஃபோனை பிடிக்க முடியாது, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ அதை எடுக்கலை. ஈவினிங் போகிறப்ப மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என் கும்போணத்தை சுற்றி காட்டுறேன். கும்போணத்து வந்து நிறைய இடம் இருக்குது கும்பகோணம். ஏன்னா மேரேஜ் ஆகி போன ஊர் காரைக்கால் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். காரைக்காலில் தான் மேரேஜ் ஆகி போனேன். அங்கேயும் நிறைய இடம்லாம் இருக்குது, ஜாலியாக இருக்கும். அது சுற்றி பார்க்க இடம் இல்லைனாலும் அங்கே சும்மா வண்டியில் போகிறதுக்கே ஜாலியாக இருக்கும். அதனால் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அமௌண்ட் செலவு பண்ணணும், அதெல்லாம் தாண்டி சும்மா இப்படி போய் சுற்றி பார்த்துட்டு வரது ரொம்ப பிடிக்கும். செலவு பண்ணணும் இல்லையோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி வந்து போர் அடிக்குதுன்னு குக்கிங் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள், நான் பேக் கேமில் காட்டுறேன். இதுதான் இந்த தையல் அழகாக வந்திருக்கும், அது பெரன்ருக்கு. இது இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். அது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக இருக்கும் அந்த தையல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தைச்சிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் நீட்டாக தைப்பாங்க, இருந்தாலும் நமக்கு பிடிச்சி நம்மளை தைக்கும் போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அதுதான் அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டேன். இது வந்து இன்னொரு கொக்கி பார்ட் வந்து அம்மாவோட பார்ட். இது அவங்க முடிச்சோடனே கண்டிப்பாக இதை வியர் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன்.